மனோஜோட புது மாமியார் கனகா அவங்க அம்மா சாந்தி முகூர்த்தம் நடத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஐயோ இப்போதைக்கு அது நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக சாந்தி முகூர்த்தம் நடந்ததுன்னா ரோகிணி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்ம எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ராப்பராக டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிடுறாரு. உடனே கனகாவோட அம்மா சரி என்ன பண்ணுறது சொல்லிட்டு 10 லட்சம் செக்கை மனோஜ்கிட்ட கொடுத்துட்றாரு. உடனே மனோஜ் அப்படியோ செக்கு கிடச்சிச்சிடா, 10 லட்சம் கிடச்சிச்சு, இதை எப்படியாவது ரோகிணி எடுத்துமே கொடுத்துட்டுனா டிவோர்ஸ் கொடுத்துருவா, அவ்வளோதான் எல்லா ப்ராப்ளமும் சால்வு அப்படின்னு சொல்லிட்டு 5 லட்சம் எடுத்துகிட்டு போயிட்டு ரோகிணிகிட்ட போய் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த ரோகிணி டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் பண்ண கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிகிட்ட கொடுக்குறாரு. உடனே மனோஜ் என்ன மனோஜ் டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் பண்ண சொல்கிற, எதுக்கு மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் கேட்குறாரு, என்ன ரோகிணி விளையாடுற, நீ தான் காசு கொடுத்தா டிவோர்ஸ் பத்திரம் சைன் போடுற அப்படின்னு சொன்னியே அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என்னது நான் சொன்னேனா, நான் எப்போ சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரோகிணி திடீர்னு. உடனே மனோஜுக்கு ஒன்றும் புரியல, என்ன ரோகிணி திடீர்னு இப்படி சொல்கிற, காசு கொடுத்தா டிவோர்ஸ் பத்திரம் சைன் போடுறதா சொன்னேன், அதனால தான் காசு ரெடி பண்ணி நான் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு மனோஜ். உடனே ரோகிணி சொல்கிறாங்க, எனக்கு காசு தேவை மனோஜ், உங்ககிட்ட வந்து எனக்கு காசு வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீ கொடுக்க மாட்டேன், டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் போடுறோன்னு சொன்னால் கண்டிப்பாக நீ காசு ரெடி பண்ணுற, ஏன் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எப்படியாவது காசு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்கு தான் மனோஜ் நான் பண்ணேன், மற்றபடிலாம் உன்னை டிவோர்ஸ் பண்ணுற ஐடியாலாம் எனக்கு இல்லை மனோஜ் அப்படின்றாங்க. உடனே மனோஜுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ரோகிணி சொல்கிற, அப்போ கனகா வாழ்க்கை அப்படின்றாரு. உடனே ரோகிணி கேட்குறேன், என்ன மனோஜ் கனகா வாழ்க்கைன்னா யார் அது அப்படின்னு கேட்குறேங்க. உடனே மொன்ன சொல்கிறேன், கனகா வந்து லாஸ்ட்டாக கஸ்டமர் வந்து ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்கள்ட்ட நான் பேசிட்டு வந்தேன், அதே நான் பதில் சொல்கிறேன், இப்போ எனக்கு டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் பண்ணி கொடு, நான் தான் 5 லட்சம் கொடுத்துட்டேன்ல, தயவு செஞ்சு விளையாடாத ரோகிணி, இவ்வளோ நாள் நீ விளையாட்ட என் லைஃப்பில் தயவு செஞ்சு இப்போ ப்ளீஸ் எனக்கு சைன் போட்டு கொடுத்துரு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கெஞ்சுறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் இந்த ஜென்மத்தில் நீ தான் எனக்கு ஹஸ்பண்ட், நான் தான் உனக்கு ஒய்ஃப், கண்டிப்பாக இதை தவிர எனக்கு வேறு எந்த முடிவும் கிடையாது, உனக்கு எப்போ தோணுதோ என் கூட சேர்ந்து வாழ், ஆனால் இருந்தாலும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், ஆனால் இந்த டிவோர்ஸ் பத்திரம் நான் சைன் பண்ணி கொடுத்துருவேன் மட்டும் நீ நினைக்கவே நினைக்காத அப்படின்ற மாதிரி ரோகிணி குண்டு தூக்கி போட்டவனையும் மனோஜுக்கு ஒன்றுமே புரியல. ரோகிணி இப்போது நான் என்ன பண்ணுறது, 5 லட்சம் கொடுத்துட்டேன், அம்மாக்கிட்டேயும் சொல்லிட்டேன் நீ டிவோர்ஸ் பத்திரம் சைன் வாங்கி கொடுத்துருன்ட்டு, அம்மா கேட்டாங்க நான் என்ன சொல்கிறது பதில் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே ரோகிணி கோவப்படுறான், அம்மா 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 உங்கள் அம்மாவனால தான் மனோஜ் எல்லாமே உன் லைஃபே போகுது, இன்னமும் உங்கள் அம்மா பேசி கேட்டுகிட்டே இருக்கல நீ என்றைக்கோ திருந்த மாட்டியோ, நான் டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் போடவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம மனோஜ் கோவம் வந்து கேட்குறாரு, ரோகிணி இப்போ டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் போடு, ஒழுங்காக விளையாடாத, லைஃப் பிரச்சனை அப்படின்றாரு. உடனே ரோகிணி சொல்கிறேன், எனக்கு தான் லைஃப் பிரச்சனை, நான் ஏன் சைன் பண்ணோம், மனோஜ் நீ தான் என் ஹஸ்பண்ட், நான் தான் உன் ஒய்ஃப், இதை யாராலையும் மாற்ற முடியாது, கண்டிப்பாக நீ எனக்காவது ஒரு நாள் என்னை தேடி வருவேன், அதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன், என்னால் டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிவிடுறாங்க. உடனே மனோஜ் நான் உன்னை கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீர அப்பா பேசிட்டு வந்துடுறாரு. உடனே ஷோரூமில் மனோஜ் அப்படியே சோகமாக வந்து யோசிச்சுருக்காரு. இப்போ ரோகிணிக்கிட்ட காசு கொடுத்துருவோம் 5 லட்ச ரூபா, அவள் திடீர்னு சைன் போட மாட்டேன்னு சொல்லிட்டா, இப்போ கனகவங்க அம்மா வந்து கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன், இவங்க வேறு சாந்தி முத்திரை வைக்கணுன்றாங்க, இப்போ ரோகிணிக்கு டிவோர்ஸ் ஆகாமல் கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக நம்மளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து கனகா அவங்க அம்மா வராங்க உள்ளே வந்து, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சா, காசு ரோகிணிகிட்ட கொடுத்துட்டீங்களே, டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் வாங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே மனோஜுக்கு என்ன சொல்கிறதே தெரியாமல் அப்படியே மழுப்புறாரு. இப்போ ரோகிணி வந்து அப்படியே எப்படின்றாரு. உடனே கனகா அம்மா சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ள திடீர்னு ஒரு மாதிரி பேசுகிறீங்க, சைன் போட்டாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், என்ன தெரில ரோகிணி திடீர்னு சைன் போட மாட்டேன்னு சொல்கிறா, எங்கிட்ட காசை வாங்கிட்டு இப்படி ஏமாற்றிட்டா, இப்போ நான் என்ன பண்ணுறதே தெரில அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே கனகா அம்மா கோவப்பட்டு கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ள விளையாடிட்டு இருக்கீங்க, என் பொண்ணு கழுத்தை தாலி கட்டிட்டு இப்போ வந்து இப்போ டிவோர்ஸ் கிடைக்கல அது இதுன்னு சொல்கிறீங்க, 5 லட்சம் கொடுத்தா டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் போடுறதா தான் சொன்னீங்க, இப்போ வந்து அவங்க சைன் போட மாட்டாங்க சொல்கிறீங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி கனகா அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறேன், இல்லை நான் லாயர்கிட்ட நான் பேசிடுவேன், கண்டிப்பாக லீகலாக நான் டிவோர்ஸ் வாங்கிடுவேன், ரோகிணி என்ன தான் என்னை ஏமாத்தினாலும் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்ற மாதிரி மனோஜ் கனகா அவங்க அம்மா சமாதானப்படுத்திருக்காரு. அப்போன்னு பார்த்து விஜயா ஷோரூமுக்குள்ளே வந்துடுறாங்க. கனகா அவங்க அம்மா மனோஜை மாப்பிள்ளன்னு சொல்லி பேசுறதை பார்த்துட்டு, என்னது இவங்க மாப்பிள்ளன்னு பேசுகிறாங்க, யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்டே வந்து கேட்குறாங்க. உடனே மனோஜ் ஐயோ அம்மா வந்துட்டாங்களா, மாட்டிட்ட போல இன்றைக்கி ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அதாம்மா அன்றைக்கி ஒரு பொண்ணு வந்து என்னை கட்டி பிடிச்சதில்ல ஹஸ்பண்ட் சொல்லிட்டு, அவங்க அம்மா இவங்க தான்மா, என் ஃப்ரெண்டோட மாமியார் என்னையும் மாப்பிள்ளன்னு தான் கூப்பிடுவாங்க, அந்தளவுக்கு பாசமாக என் மேலே அப்படின்ற மாதிரி சொல்கிறார் மனோஜ். உடனே கனகா அம்மா, மனோஜ் தயவு செஞ்சு இதுக்கு அப்புறம் யாரையும் ஏமாற்ற வேணாம், உண்மையை சொல்லிடலாம், நான் கனகாவோட அம்மா, என்னோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு மனோஜ் அப்படின்ற மாதிரி ஒரு டபால்னு போட்டு உடச்சிடுறாங்க. உடனே விஜயா, மனோஜ் என்னடா சொல்கிறாங்க அவங்க, டேய் என்னடா அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணியிருக்கியா, அப்புறம் ஏன்டா அன்றைக்கி போய் சொன்னேன். உடனே மனோஜ் சொல்கிறேன், அம்மா அன்றைக்கி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா, திடீர்னு நீங்கள் கேட்டீங்க, எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரிலம்மா அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு.
உடனே விஜய் கேட்குறேன், டேய் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எப்போ அது மாதிரி முடிவு எடுத்த என்கிட்ட எல்லாமே சொல்வியடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே மனோ சொல்கிறேன், அம்மா இவங்க பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினா காசு தரேன்னு சொன்னாங்கம்மா, அதை வச்சு ரோகிணி கிட்ட டிவோர்ஸ் வாங்கிடலாம். சரி நானும் லைஃப்பில் செட்டில் ஆகலான்னு நினச்சேம்மா, இப்போன்னு பார்த்தா ரோகிணியும் டிவோர்ஸ் தர மாட்டேன்னு சொல்லிட்டேனாம்மா, எனக்கு என்ன பண்ணுறதே தெரிலம்மா அப்படின்ற மாதிரி மனோஜ் முடிக்கிறாரு. இவங்களாம் பேசிட்டு இருக்கும்போது கனகா வந்து மனோஜை கட்டி பிடிச்சி, ஹஸ்பண்ட் எனக்கு திரும்ப இன்னொரு ஜூஸ் வாங்கி தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்று இதை பார்த்துட்டு விஜயா, என்னடா மனோஜ் அந்த பவுடர் கரைச்சி விட்டுட்டு இப்போ இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்க, எனக்கு கேராக வருதே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா உட்காடுறாங்க. அப்படியே மனோஜ் விஜயா காலில் வந்துட்டு, அம்மா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நீங்கள் இந்த அம்மா வீட்டில் அப்பா கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லி சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்குறாரு. உடனே விஜயா, டேய் எப்படா இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் சொல்லி சமாளிப்பேன், என்னை வீட்டை விட்டே வெளியே எடுத்துருவாங்கடா, ஏன்டா இப்படிலாம் பண்ண, ஐயோ முட்டாள்தனமாக எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு நீ தயாராடா, நீ படிச்சிருக்க தவிர உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி விஜயா கேட்குறாங்க. உடனே கனகம்மா, சம்பந்தி நீங்கள் தான் கொஞ்சம் எடுத்து சொல்லணும் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த சைடு கனகா விஜயா கட்டிப்பிடிச்சி, அத்தை அப்படின்றாங்க. விஜயா, டேய் என்னடா மனோஜ் இதெல்லாம், நான் எப்பட்றா வீட்டில் சமாளித்து எப்பட்றா இதுக்கெல்லாம் முடிவு கட்ட போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க.